கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த பைபிள் ஸ்டடியை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை நாம் கடந்த ஆண்டு தியானித்து கொண்டிருந்தோம். ஒரு பகுதியை, மீதமுள்ள ஒரு பகுதியை இந்த நாட்களிலும் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு தொனியோடு இந்த 5வது வசனத்தை அவர் சொல்லுகிறார். இந்த 5வது வசனத்திலே 2 விதமாக சொல்கிறார். ஒன்று, நீ மனம் திரும்பும்படி உனக்கு தருணம் கொடுக்கிறேன், நீ ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யும்படி உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன், நீ திரும்பவும் ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யும்படி மனம் திரும்பு என்றும் சொல்லிவிட்டு, நான் சொல்லுகிற இந்த மனம் திரும்புதலுக்கு நீ வராவிட்டால், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், இல்லாவிட்டால் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிறார். பொறுமையுள்ள தெய்வம். என் பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள், என் பிள்ளைகள் என் சித்தத்தை செய்வார்கள் என்று காத்திருக்கும் ஒரு தெய்வம்தான், தருணம் கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆனால் அந்த கிருபையை நீங்கள் ஊதாசீனப்படுத்தும் பொழுது, அதை நீங்கள் மெத்தனம் காட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து என்ன செய்வேன், நீக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆதி அன்புக்கு திரும்பாவிட்டால் வருகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை பாருங்கள், எத்தனை பயங்கரமாக இருக்கிறதுன்னு பாருங்க. அந்த சபைக்கு சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு, ஆதி அன்பு உன்னிடத்துல இல்லை, அந்த நிலைக்கு திரும்ப வா. அப்படி நீ வராவிட்டால் உன்னிடத்தின்று நான் விளக்கு தண்டை, உன் விளக்கு தண்டை உன்னிடத்தில் என்ன செய்வேன், நீக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவனிடத்தில் நம்முடைய முழு அன்பு இருக்கணுன்றதுல கர்த்தர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாருன்னு பாருங்க. யாக்கோப்பு 4:4 சொல்லுது, விபசாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இந்த இடத்துல விபசாரரே விபசாரிகளே என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த தொனி என்னவென்றால், ஒருவரை விட்டுவிட்டு இன்னொருவரை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். அருமையான கர்த்தரை விட்டுவிட்டு வேறு ஒன்றை சார்ந்து போகும்போது பைபிள் சொல்லுகிறது விபச்சாரிகளே விபசாரரேன்னு சொல்லுது. தோத்திரம். பைபிள் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்னவாய் மாறுகிறான், பகஞ்சனாய் மாறுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக சிநேகம் ஒருவிடத்தில் உண்டானால் அவன் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கவில்லை, ஆண்டவரை நேசிக்கவில்லை என்று பைபிள் அதை எடுத்துக்கொள்ளாமல், ஒருவன் உலகத்தை நேசிப்பானால் அவன் தேவனை பகைக்கிறவன் என்று பைபிள் எடுத்துக்கொள்ளுகிறது. ஆண்டவர் மேல உள்ள அன்பு உங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னா, அன்பு குறைஞ்சிச்சுன்னா அவர் எடுத்துக்க மாட்டாரு. நீ தேவனை பகைக்கிறான் என்றது மாறிடும். சோத்தரிக்கிறோம். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் ஒரே நேரத்தில் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பான். அப்படியானால் ஆண்டவர் மேல நான் அன்பு இல்லாமல் இருந்தால் நான் என்ன செய்கிறேன் என்று பைபிள் சொல்லுகிறது என்றால், நான் இயேசுவை பகைத்து உலகத்தை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் அதை எடுக்கிறார்.
ஆகவே உங்களுடைய முழு அன்பு கர்த்தர் பேரில் இருக்கணும் என்கிறதில் ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:1 சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று நிறைய காரியத்தை சொல்றார். 2 தீமோத்தேயு 3:2 எப்படி எனில் மனுஷர்கள் அப்படின்னு தொடங்குது, நிறைய காரியம் வருது. அதில் 2 தீமோத்தேயு 3:4 சொல்லுது, தேவ பிரியராய் இராமல் என்ன பிரியரா மாறுவாங்க? சுகபோக பிரியராய் இருப்பார்கள். நான் ஃபாஸ்டிங் பிரேயரில் கூட இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். ஆங்கில வேதாங்கமத்தில் நாட் லவர் ஆஃப் காட் பட் லவர் ஆஃப் த வேர்ல்டு என்று ஆங்கில பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதாவது தேவனை நேசிக்கிறவர்களாயிராமல் அவர்கள் உலகத்தை என்ன செய்கிறவர்களாயிருப்பார்கள்? நேசிக்கிறவர்களாயிருப்பார்கள். இது கடைசி காலத்தில் நடக்கும் கொடிய சம்பவங்களில் ஒன்று. அது என்ன கொடிய சம்பவம்? சபையில் இருக்கிற விசுவாசிகளே தேவன் மேல் அன்பாய் இருக்கிறதை விட எதின் மேல் அன்பா இருப்பாங்களாம்? உலகத்தின் மேல் அன்பாய் இருப்பார்கள். சொல்லிவிட்டு 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்ய? விலகு. அப்படிப்பட்டவங்களோடு நம்ம உறவா இருந்தாலேயே ஆண்டவர் நம்ம மேல மனத்தாங்களா இருப்பார். அப்போ தேவனுடைய அன்பிலே நாம் எவ்வளவு ஊன்றி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று சொல்லாமல் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுகிறது. அப்ப இயேசுவின் மேல் அன்பா இருந்தாலும் பரவாயில்ல, அன்பு இல்லாட்டினாலும் பரவாயில்லன்னு பைபிள் நமக்கு டீச் பண்ணல. ஒருவன் கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க, எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை பாருங்க. ஆகவே இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவர் எவரா இருந்தாலும் சரிதான், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். கவனிக்கணும். உபாகமம் 13:3 பாருங்கள். உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நம்முடைய முழு அன்பு கர்த்தர் பேர்ல இருக்கணும் என்கிறதுல கர்த்தர் கவனமா இருக்கிறார். என் பிள்ளை என் அன்பு கூறுறான்னு திருப்தி அடையல, முழுமையா என்னிடத்தில் அன்பு கூறுகிறானா? அந்த முழு அன்பை என்மேல் வைக்கிறானா? இந்த விசுவாசி என்மேல் முழு அன்பை வைக்கிறார்களா? இந்த குடும்பம் என்மேல் முழு அன்பை வைக்கிறார்களா? அந்த வாலிப தம்பி, அந்த சகோதரன், அந்த சகோதரி என்மேல் முழு அன்பை வைத்திருக்கிறார்களா என்று அவர் சோதித்து பார்ப்பார் என்று பைபிள் சொல்லுகிறதை கவனிக்கணும். 1 யோவான் 3:14 சொல்லுது, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். இது என்னங்க இது? ஒரு சகோதரனிடத்தில் அன்பு கூறலனாலே அவன் மரணத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நிலை கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அது ஆண்டவர் அப்படி எடுத்துக்கிறாரு. கூட இருக்கிற சகோதரட்டே நீ அன்பு கூறலையே, என்ன நேசிக்கிற நீ சொல்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்றார். கவனிக்கணும். 1 யோவான் 3:18 பாருங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் என்கிட்ட அன்பு கூறுறதை நான் எதிர்பார்க்கல. நிறைய விசுவாசிகள் வசனத்தினாலும் நாவினாலும் என்ன கூறுறாங்க? அன்பு கூறுறாங்க. ஆண்டவருடைய வசனங்களை படிக்கிறது அல்லது அந்த வசனத்தின் படி சொல்றது எல்லாம் வாய் வார்த்தையிலே இருக்குது. அன்பு என்பது செயல்பாட்டிலே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படி என்னிடத்தில் அன்பு கூறதை நான் விரும்பல, கிரியைனாலும் உண்மையினாலும் என்னிடத்தில் என்ன கூறணும்? அன்பு கூறணும். ஒரு பிரதர் சொன்னாரு, நான் என் மனைவி மேல அன்பா இருக்கிறேன், ஆனால் அது என் மனைவிக்கு தெரியவே இல்லை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், தெரிகிற மாதிரி அன்பு கூறுங்கன்னு. தோத்திரம். சில நேரம் மனசில் அன்பு வச்சிருக்கிறது இல்லை, அந்த அன்பை வெளிப்படுத்தணும். வார்த்தையில், செய்கையில் அதை வெளிப்படுத்தணும். அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்றாரு? நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை நீ அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன்னு சொல்றாருல. அப்ப ஆண்டவர் நம்ம மேல எப்படி அன்பு கூர்றாரு? மனசுல வச்சில்ல, அவர் என் மேல அன்பா இருக்கிறத நான் அறிந்து கொள்ளும்படி பல தருணங்களில் அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்துறேன். ஆமென். நேற்றுக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, நான் வண்டியில் போயிட்டே இருந்தேனா, நான் வண்டியில் போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உணர்த்துறாரு, வண்டியை பிரேக் போடு. அங்கே வண்டியை பிரேக் போடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த பக்கம் குறுக்கு சந்து ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட் ரோடு. நான் போயிட்டே இருக்கிறேன், நீ பிரேக்கை போடு, நீ பிரேக்கை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை என்னால் மீற முடியல. வண்டியில் போயிட்டே இருக்கிறேன், நான் பிரேக்கு போடுறேன். அந்த நேரத்தில் என் கூட வந்துகிட்டு இருந்த இன்னொரு 2 வீலரு சட்டுன்னு அப்படி திரும்புகிறான். அவன் ஏதோ ஒரு கடைக்கு அங்கே போன, அங்கே ஏதாவது திரும்புகிற சந்து இருக்கா சிஸ்டர்? இல்லை. வந்துட்டு இருந்தா அவன் திடீர்னு அவன் வேகமாக அப்படி திரும்பி அந்த சைடு கடையில் நிறுத்தினான். நான் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் அப்படி திரும்பி இருப்பான்னா ஒரு பெரிய விபத்து என்ன செஞ்சிருக்கோம்? நேர்ந்திருக்கும். அந்த சம்பவம் நடக்க போகிறது நான் அறிந்த என் ஆண்டவர் பிரேக்கை போடுனாரு. அந்த பிரேக்கை போடுன்னு கத்தர் என்கிட்ட சொல்லலைன்னா ஏதோ ஆயிருக்கும் பாஸ்டர். என் மேலே கத்தர் எவ்வளோ அன்புள்ளவராக இருந்து என்னை வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த சகோதரி சொன்னா, டக்குன்னு பிரேக் போட்டவுடனே அங்கே சின்ன சின்ன ஜல்லிலாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்கிட்டாச்சு, கொஞ்சம் வண்டி நான் தடுமாறினேன். ஆனால் ஆபத்தில்லாதபடிக்கு கத்தர் என்னை காத்தார். பிரேக் போட வேண்டிய அவசியமே இல்லை. என்னடா பிரேக் போட சொல்லாருன்னு பார்த்தா திரும்பவே தேவையில்லை. ஒருத்தன் சட்டுன்னு என்ன செஞ்சிட்டான்? திரும்பிட்டான். நிறைய ஆக்சிடென்ட் அப்படி தான் நடக்குது. சட்டுன்னு அப்படி திரும்பிடுவான், சட்டுன்னு அப்படி குறுக்கில் வந்துடுவான். தோத்திரம், அதில் தான் விபத்து நேருது. சோத்திரிக்கிறோம். அப்போது ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கு. அதே நேரத்தில் நமக்கு ஆக்சிடென்ட்டுகள் ஆயிருக்கலாம், ஆனால் ஜீவன் போகாதபடிக்கு அல்லேலூயா கத்தர் எத்தனையோ தரம் இது போல ஒவ்வொரு விஷயத்தில், வெறும் நான் சைக்கிளில் போகிறது வண்டியில் போகிறத மட்டும் சொல்லலை, இன்னும் எத்தனையோ விஷயங்களில் எங்கள் மேல் நம்மேல் அவர் அன்பா இருக்கிறத அவர் தமது கிரியைகளில் காண்பித்தார்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சபையில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்போ அவர் என் மேல அன்பா இருக்கிறத நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என் மேல அன்பு வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் மேல நான் அன்பா இருக்கிறத எந்த விதங்களில் நான் காண்பிக்கிறேன், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ்னு பாட்டு போறதில்லை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நீங்களும் ஆண்டவரை நேசிக்கணும்னு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது ஈஸி. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை அப்ளிகேட் பண்ணுறதில்ல, அதை செயல்படுத்துகிறதால பைபிள் சொல்லுகிறது, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, அந்த அன்பை நான் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதனாலே, கிரியையினாலும் உண்மையினாலும் நீங்க அன்பு கூறும்போது தான் இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பதாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அப்பதான் நம்ம ஆவிக்குரியவர்னு ப்ரூவ் பண்றோம். யாருக்கு முன்னாடி? இயேசுவுக்கு முன்னாக நாம் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 24:12 கடைசி கால அடையாளத்தில் ஒன்று வருது, அக்கிரமம் மிகுதியாகிறதுனால் அன்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுதுங்க? தனிந்து போதும். அப்படியானால் ஒரு காலத்தில் கர்த்தரை நல்லா நேசிச்சவங்க இன்னைக்கு அன்பு குறையுதுன்னா அக்கிரமம் உள்ள வருதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அன்பு குறைஞ்சு போச்சுன்னு எபேசபைட்ட சொல்றாருல, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்குன்னா அதுல என்ன அர்த்தம்? அந்த பிரதருக்குள்ள அந்த சிஸ்டருக்குள்ள அக்கிரமம் உள்ள வர்றதுனால தேவன் மேல் உள்ள அன்பு என்ன செய்யுதுங்க? குறையுது. புரியுதா? புரியலையா உங்களுக்கு? அப்போ அக்கிரமம் சோத்திரிக்கிறோம் நமக்குள் இல்லைன்னா அன்பு முழுமையா இருக்கும். புரிஞ்சவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா.
அக்கிரமம் எங்க வரும்? நினைவில் வரும். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். அப்போ அக்கிரமம் எங்க மிகுதி ஆகுதுன்னா அன்பு குறைய குறைய அது உள்ள வளர்ந்துகிட்டே போகும். அப்போ அன்பு ரொம்ப முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ ஆதியிலே இருக்கிற அன்புக்கு திரும்பி வா. இன்னைக்கு இந்த வேத பாட வகுப்பில் ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை அதிகப்படுத்து. அரகோர அன்பு அவருக்கு தேவையில்லை. உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு என் மேல நீ அன்பாயிருக்கும்படி நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீ சபைக்கு வருவது, பாடுவது, துதிப்பது, என் பிள்ளையா இருக்கிறது எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா உன் அன்பு என் மேல 100% இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வானானால் 1000 தலைமுறை மட்டும் அவனுக்கு இரக்கம் செய்கிறவராயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அன்பை ஆண்டவர் மேல வைக்கணும். அன்பா இருக்கிற வேதத்தை படிப்பான், அன்பா இருக்கிறவன் ஜெபம் பண்ணுவான், அன்பா இருக்கிறவன் ஊழியம் செய்வான், அன்பா இருக்கிறவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடி தேடி ஓடி வருவான், அன்பா இருக்கிறவன் சோத்தரிக்கிறவன் பாண்டிச்சேரி ரட்சிக்கப்படணும்னு விரும்புவான், அன்பா இருக்கிறவன் சோத்தரிக்கிறோம் நான் அறிந்த இயேசுவை என் குடும்பம் எல்லாம் அறியணுமே, என் இனத்தார் எல்லாம் அறியணுமே என்கிற ஆத்தும பாரம் கொள்ளுவான். இதெல்லாம் அந்த அன்பு நமக்குள்ள வெளிப்படும் போது நடக்கிற அடையாளம். இப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற அன்பாயிரு அன்பாருன்னு சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனால் நான் சொல்ற சத்தியத்துக்கு நீ உள்ள வராவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று என்ன செய்வேன்? நீக்குவேன்னு சொல்ற. இங்க பாருங்க, விளக்கை நீக்குவேன்னு சொல்ல, விளக்கு தண்டை அதனிடத்து நின்று என்ன செய்வேன்? நீக்கி போடுவேன். விளக்கு தண்டு என்பது சபையை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது விளக்கு தண்டு. அப்படியானால் ஆதி அன்புக்கு திரும்பாவிட்டால் எபேசு சபையை அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தையை, அந்த சர்ச்சை டெமாலிஸ்ட் ஆயிடும்ன்றார். அதனிடத்து நின்று விளக்கு தண்டை என்ன செய்வேன்? நீக்கி போடுவேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சபை அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அதனிடத்து நின்று உன் விளக்கு தண்டை என்ன செய்வேன்? நீக்கி போடுவேன். சரித்திரத்தை பார்த்தா, சரித்திரத்தை வாசிக்கும் போது ஆதி சபைக்கு எபேசு சபை திரும்பாததினால், ஆதி அன்புக்கு எபேசு சபை திரும்பாததினால் அந்த சபை முற்றிலும் அழிக்கப்பட்டு போயிற்று. அந்த நாட்களில் சபை மட்டுமல்ல, அந்த முழு பட்டணமும் அழிந்து போயிற்றாம். பிற்காலத்தில் அது ஒரு துறைமுகமாக இல்லாமல் போனது. கல்லும் கரடும் பாசியும் அங்கே படர்ந்தது. ஒரு காலத்தில் சிறப்பாயிருந்த அந்த பட்டணம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போயிற்று. ஏன்? மனம் திரும்ப தன்னை அர்ப்பணிக்காததனால், மனம் திரும்ப ஒப்பு கொடுக்காததனால், அந்த ஆதி அன்புக்கு அந்த சபை திரும்பாததனால், அந்த ஆதி அன்புக்கு சபை வராததனால் சபையும் அந்த சபையை சார்ந்த எபேசு பட்டணமும் ஒன்றுமில்லாமல் போயிற்று என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னதுதான். அவர் எவ்வளவு இரக்கமா இருக்கிறாரோ, கிருபையா இருக்கிறாரோ, தயவா இருக்கிறாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நியாய தீர்ப்பின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு தருணம் கொடுக்கிறார், கிருபையின் நேரங்களை தருகிறார், தொடர்ந்து இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வேறாகிய அந்த மரத்தின் மேல் அந்த கோடரியானது விழுந்து விடுகிறது. தோத்திரம். நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காவிட்டால் உன் வேறருகே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்வாயானால் அது அந்த கோடாரி பொட்டுன்னு அந்த வேரில் விழுந்துடும். முடிஞ்சு போச்சு கதை. நம்முடைய ஆண்டவர் எந்த பாவியையும் எடுத்த எடுப்பில் தண்டிப்பதில்லை. கவனிக்கணும். எச்சரிப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் அல்ல தேவன்.
எங்கெங்கெல்லாம் நியாய தீர்ப்பு வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வார்னிங் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் அவர் பண்றதில்லை. சோதோம் கொமோரா அழிய போகிறது என்று தேவன் லோத்துவை அவருடைய குடும்பத்தை என்ன செய்தார்? எச்சரித்தார். அழிய போது, சீக்கிரம் கிளம்பிடுங்க. பொழுது விடியற் போது சூரியன் உதயமாகிற நேரத்தில் கந்தகமும் நெருப்பும் கொண்டு கர்த்தர் சோதோம் கொமோராவை என்ன செய்ய போறார்? அழிக்க போறாரு. உன் ஜீவன் தப்ப என்ன செய்ய? ஓடு. இந்த சமபூமியில் எங்க என்ன செய்யாத, நில்லாத அந்த மலைக்கு ஓடிப்போ. அதான் எச்சரிப்பு, அதான் எச்சரிப்பு. அதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவன் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானா பாருங்க. கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்புக்கு டக்குன்னு தானே செய்யணும். வேகம் வேகன்னும் போது நீ ஸ்லோ பண்ணக்கூடாது. இந்த செய்கிற ஆண்டவரே, இந்த சர்ச்சைக்கு போகிற ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஆண்டவரே, அந்த ஸ்லோவாகவே வரக்கூடாது. நீ ஸ்லோ பண்ணாலும் ஒரு பிரச்சனை வந்துடும். நான் போலன்னு சொல்லியே, இதோ போகிறேன்னு தானே சொல்கிறேன், அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். போனால் போயிடணும். 100% கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அறகுறை கீழ்ப்படிதல் கூட கீழ்ப்படியாமைதான். அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனா என்னமோ தெரியல, அந்த லோத்துவுக்காக ஆபிரகாம் முந்தின அதிகாரத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஆண்டவரே, இந்த சோதோம் கொமோராவை 50 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரா, 45 பேர் இருந்தா அழிப்பீரா, 40 பேர் இருந்தா அழிப்பீரா, 30 பேர் இருந்தா அழிப்பீரா, 20 ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக 10 பேர் இருந்தா அழிப்பீரான்னு அந்த ஜெபம் தோத்தரிக்கிறோம். 2 தேவதூதர்ல அங்க அனுப்பி எச்சரிப்பு செய்ய வைக்குது. அவன் தாமதிக்கிறான். ஆனால் பைபிள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, அவன் மேல் வைத்த இரக்கத்தினால அவன் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிலாம் நாம் லேட் பண்ண போதிலும், சில நேரம் நம்முடைய ஆண்டவருக்கு வேகமாக கீழ்ப்படியாம இருந்த போதிலும் கூட நம்ம கையை பிடிச்சு அநேக ஆபத்துகள் நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் காத்தார்னு சொல்றவங்க கைகளை தட்டி. அன்னைக்கு முழு உலகமும் ஜலத்தினால் அழிய போகிறது என்று கர்த்தர் நோவாவை கொண்டு அன்றைக்கு உலகத்தை என்ன செய்தார்? எச்சரித்தார். 1 வருஷம் 2 வருஷம் பிரசங்கம் பண்ணலங்க, 120 வருஷம் பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறார். பாருங்க, 120 வருஷம். ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னா அந்த காலத்தில் மழைன்னா என்னன்னே தெரியாது. மேலேருந்து தண்ணி எப்படி வரும்னு தெரியாது. பூமியில இருந்து எழும்புகிற பனியை கொண்டு கர்த்தர் தாவரங்கள் எல்லாம் அப்போ வளர வச்சார். மேலேருந்து அப்பெல்லாம் மழைலாம் ஒன்றும் வரல. இதுவரைக்கும் நடந்துராத ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் பரிகாசம் பண்ணி சிரிக்கிறான். மேலேருந்து தண்ணி வருமா, அது நம்மளை அழிக்குமா, என்ன இது கதை டூப்பு. உடனே நிறைய பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க, இந்த உலகம் அழிய போது வாடான்னா அந்த உலகம் எப்படிங்க அழியும்? இந்த கிறிஸ்தவன் சும்மாங்காட்டியும் அதாவது சொல்லின்னு இருப்பான் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவன் சொல்கிற மாதிரி நோவா காலத்தில் அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் மழை வந்தது. யார் யாரெல்லாம் தோத்தரிக்கிறோம்? அந்த நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய 3 பிள்ளைகள், நோவாவுடைய 3 மருமக்கமார்கள் அந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து தேவ எச்சரிப்பை பெற்று, பயபக்தி உள்ளவனாகி தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் ஒரு பேழையை உண்டு பண்ண. அந்த பேழைக்கு மற்றவங்க யாரும் வரல. அந்த எச்சரிப்புக்கு அடுத்தது ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. லோத்துவின் நாட்களில் அப்படி வந்தது. பைபிள் சொல்லுகிறது, லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும்னு ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுத்தார். டக்குன்னு கவுத்துருவேன்னு சொன்னார். ஆனா அந்த தேசம் நல்ல வேளை மனம் திரும்பிட்டாங்க. ஆமென். கவிழ்ப்பேன்னு சொன்னவர் என்ன செய்யல? கவிழ்காம போல. ஒரு மரம் 3 வருஷமா கனி கொடுக்கவே இல்லை. தோட்டத்தினுடைய எஜமான் சொல்லுகிறார், இந்த தோத்திரிக்கிறோம் மரத்தை என்ன செய்ய வெட்டி போடுற, 3 வருஷமா பார்த்துட்டு வரேன், கனியை கொடுக்க மாட்டேன்னுது, வெட்டி போட்டுரு. நானும் 3 வருஷமா இதை பார்த்து வருகிறேன் அப்படின்னா தருணம் கொடுத்திருக்கிறார். தருணங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த மரம் அதற்கு மனம் திரும்பவே இல்லை. அந்த மரத்துக்கு ஒப்பாத்தான் நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த மரம் எங்க இருந்த மரம்? ரோட்டோரங்களில் இருந்த மரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்தின் நடுவில் நாட்டினார். இன்னைக்கும் நீங்களும் நானும் தான் எப்படியோ புறம்போக்கா கடந்த நம்மளெல்லாம் கொண்டு வந்து சபையாகிய தோட்டத்தில் கர்த்தர் நாட்டி இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அதுக்கு ஏசுனார் இல்லாத வாழ்க்கை, கேப்பார் மேப்பார் இல்லாத வாழ்க்கைங்க. விசாரிப்பற்ற சீயோனா இருந்தோம். கண்டதும் நமக்குள்ள வரும் போவோம், அப்படி மாடிலாம் இருந்துச்சு. கர்த்தர் அதிலிருந்து நம்ம காப்பாற்றி சபையாகிய தோட்டத்தில் கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும். அப்ப மனம் திரும்பினவனுக்கு பாவ மன்னிப்பு, மனம் திரும்பாதவனுக்கு நியாய தீர்ப்பு. கவனிக்கணும். சபையார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்பினவனுக்கு பாவ மன்னிப்பு. சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்பினவனுக்கு பாவ மன்னிப்பு, மனம் திரும்பாதவனுக்கு நியாய தீர்ப்பு. அப்ப உங்களுக்கு நீங்க சோதர மனம் திரும்பிட்டுன்னா அவர் மன்னிக்கிறவரா இருப்பார், மனம் திரும்பாட்டினா நியாயம் தீர்க்கிறவரா இருப்பார். ஆண்டவர் உங்களை மன்னிக்கணும்னா மனம் திரும்பிடணும், ஆதி அன்புக்குள்ள வந்துடணும், அவர் சித்தத்துக்குள்ள வந்துடணும், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா நாம் என்ன செஞ்சிடணும், மாறிடணும் என்பதுதான் தேவனுடைய சட்ட விதியா இருக்கிறது. எபேசு சபையும் தண்டிப்பதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். இன்னைக்கும் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த உபதேசத்தின் மூலமாக, இந்த பைபிள் ஸ்டடியின் வழியாக கர்த்தர் நமக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி விளக்கு தண்டை நீக்குவது என்பது அர்த்தம் என்ன? நான் ஏற்கனவே விளக்கு தண்டு என்பது சபைன்னு சொன்னேன். அந்த விளக்கு தண்டுல 3 காரியத்தை பிரிக்கலாம். முதலாவது, எண்ணெய் ஊற்றக்கூடிய அகல் அடிப்பகுதி. ஒரு குத்து விளக்குன்னு சொன்னா அதுல எண்ணெய் ஊத்துறதுக்குன்னு ஒரு அடிப்பகுதி இருக்குது, அது ஒரு பகுதி. 2வது பகுதி என்னன்னா, அந்த அகல், அந்த கீழே பாட்டம் இருக்குல்ல, எண்ணெய் ஸ்டோர் பண்ற இடம், அதுக்கு அதிலிருந்து அந்த விளக்கு திரி எரிகிறதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கின்ற அந்த ஒன்றுக்கு பேர் தான் விளக்கு தண்டு. எண்ணெய் ஊற்றுகிற அந்த கீழ் பாட்டம் பகுதி, அது ஒரு பகுதி. அந்த எண்ணெய் ஊற்றுற அந்த பாட்டத்துக்கு மேல இருந்து அந்த திரிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற பகுதி விளக்கு தண்டு. 3வது, அது அந்த அந்த எரிகிற திரி, நெருப்பு, அது மேல ஒரு போர்ஷன். இப்ப நல்லா கொஞ்சம் கவனிங்க. கீழே எண்ணெய் இருக்கிற சின்ன பேஸ், மேல நெருப்பு எரிகிற இடம். இந்த எண்ணெயும் இந்த சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த திரியையும் இணைக்கிறது தான் இந்த விளக்கு தண்டு. இந்த விளக்கு தண்டை தூக்கிட்டா தோத்திரிக்கிறோம் எதுவும் எரியாது, ஒன்றும் முடியாது. நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா உங்களுக்கு? விளக்கு சொல்றார், அதனிடத்து நின்று விளக்கு தண்டை என்ன செய்வேன், நீக்குவேன். அப்போ இந்த விளக்கு தண்டை தூக்கிட்டா திரி எரியாது, திரி சும்மா தான் இருக்கும். இந்த எண்ணெய்க்கும் அந்த திரிக்கும் கனெக்ட் போடுறதே சபை தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எரிஞ்சு பிரகாசிக்க முடியும். இந்த சபையாகி அந்த தண்டில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எண்ணெய் உங்களுக்கு உள்ள வரும். அந்த எண்ணெயும் அந்த மேல இருக்கிற திரியையும் எரிய வைக்கிற அந்த தண்டே சபை தான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. இந்த சர்ச்சுக்கு வராத ஆள்லாம் பாருங்க சீக்கிரத்தில் மங்கிடுவான். தோத்திரம். சில ஆட்கள் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வரதையே ப்ராப்பரா வரமாட்டாங்க. 52 ஞாயிற்றுக்கிழமை, அந்த 52 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. இடையில எங்கன்னா ஒரு வேலை மிஸ் பண்ணுவாங்க. ஆண்டுடைய கிருபையினால நம்முடைய சபையில 3 ஆராதனை நடக்குது. ஒரே ஆராதனை இருந்தா என்ன, சில நேரம் காலையில் 6 மணிக்கு வா, இல்லைன்னா 9:30 மணிக்காச்சா வா, இல்லாட்டி சாயங்காலம் 7 மணிக்கு நடக்கிற ஆராதனைக்கு வா. பாஸ்டர்களுக்கு தான், எங்களுக்கு தான் கஷ்டம். ஆனா எந்த விதத்தில் மிஸ் பண்ணிடாத. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீ என்ன செய்யாத, விட்டு விடாத. அதுதான் நம்முடைய பலன், அதுதான் நம்முடைய பாதுகாப்பு, அதான் நம்மளை சார்ஜ் பண்ற இடம், அதான் நம்மளை சர்வீஸ் பண்ற இடம், அடுத்த 6 நாளைக்கு வாழ்வதற்குரிய பலன் கொடுக்கிற இடம் அதான். அப்ப அடிக்கடி சர்ச்சையுடைய அந்த தொடர்பு இல்லாம விட்டு 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 நீ வந்தா சீக்கிரத்தில் மங்கி மண்ணாங்கட்டியா போயிடுவோம். தோத்திரம். அல்லேலூயா. வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா மட்டும் போதுமா?
இடையிலே நடக்கிற இப்படிப்பட்ட கூட்டங்களில் வந்து நம்மளை ஒட்டிக்கணும். அப்பத்தான் நீங்கள் இன்னும் பிரகாசித்து எரிகிறவர்களாக இருப்பீர்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் வெளிச்சத்திலே நீங்கள் கலிகூற மனதாயிருந்தீர்கள். அப்படின்னா நீங்கள் நல்ல எரிகிற விளக்கா இருப்பீர்களானால் உங்கள் வெளிச்சத்தில் உங்கள் குடும்பம் கலிகூறும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எரிகிற விளக்கா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் விளக்குகள் அணைந்து போகிறதே. கொளுத்துறோம் என்ன செய்யுதே? அணைந்து போகிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எண்ணெய்க்கும் எண்ணெய் இருக்கிற அடிப்பகுதிக்கும் அந்த திரிக்கும் இருக்கிற கனெக்ஷன் சரியில்லை. அதனால அப்பப்ப என்ன செய்யுதுங்க? எரியுது, அணைஞ்சு போகுது, எரியுது, அணைஞ்சு போகுது. கனெக்ஷன் இல்லை. அந்த கனெக்ஷன் கொடுக்கறதே சபை தான். அதான் சபை தான் விளக்கு தண்டு. அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைக்கணும். அந்த தண்டின் மேல் எரிகிற நெருப்பு தான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப சபையாகிய தண்டோடு நீங்கள் இணைஞ்சிருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய அகல் பகுதி என்பது அபிஷேகத்தை குறிக்குது. எரிகிற திரியானது நம்முடைய பிரகாசம் உள்ள எழுப்புதல் வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த எண்ணெய் என்கிற அபிஷேகத்தையும் எரிகிற திரி என்கிற பிரகாசமுள்ள அந்த எழுப்புதல் வாழ்க்கையும் இந்த ரெண்டையும் இணைக்கிற தண்டு பகுதி தான் சர்ச்சு. அபிஷேகத்தினால் நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த ரெண்டு காரியத்தையும் உங்களுக்குள்ள கனெக்ட் பண்றது அந்த சர்ச்சு தான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆதி அன்பை இழந்தவங்க சபையின் ஐக்கியத்தை விட்டு வெளியேறி போவார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு அதிகமா எச்சரிப்பு கொடுக்கிறது. இந்த சபையினுடைய இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். கடந்த ஆண்டு எப்படி இருந்தோமோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். 1000 சோர்வு வருங்க. எல்லா நேரமும் அப்படியே குஜாலமாலாம் இருக்காது. ஒரு நேரம் பலவீனம் வரும், ஒரு நேரம் மனசு சோர்வு வரும், ஒரு மனசில் ஒரு மாதிரி துக்கம் உண்டாகும். சில நேரம் சோத்தரிக்கிறோம், நம்ம எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும். சில நேரம் நல்ல மகிழ்ச்சியான மூடு இருக்கும், ஒரு சில நேரம் மகிழ்ச்சியான மூடெலாம் இருக்காது. இந்த மூடுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறக்கூடாது. சந்தோஷம் இருக்குதோ சந்தோஷம் இல்லையோ, நாசமோ மோசமோ, வருங்காரியமோ நிகழ்காரியங்களோ, வாழ்வோ சாவோ, ஜீவனோ மரணமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு மட்டும் நான் பிரியவே மாட்டேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமோ. எது வந்தாலும் என்ன வந்தாலும் எது போனாலும் அந்த அன்பிலே நிலைத்திருப்பேன். அந்த தேவனுடைய ஆதி அன்பிலே இருப்பேன். கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இருப்பேன். சில ஆட்களுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி காசு வரல, கேட்ட இடத்துல பணம் சாயலைன்னா இவங்க உலகத்தில் சாஞ்சிருவாங்க. தோத்திரம் அல்லேலூயா. அதெல்லாம் போட்டு அம்மியில் வச்சு நச்சுக்கிட்டு பாட்டுறணும். சாயலையாம். கேட்குற இடத்துல பணம் என்ன செய்யலையாம்? சாயலையாம். நீ முதல்ல ஆண்டவர் பக்கமாக சாய். தோத்திரம் அல்லேலூயா. அப்புறம் தானே சாயம் அது. நீ ஆண்டவர் பக்கமே சாய மாட்டேன்ற. பைபிள் சொல்லுது, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமா என்ன செய்தார். அப்போ ஆண்டவர் அவன் பக்கம் சாய்ஞ்சிருக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவன் அவரோடு சாய்ந்திருந்தான். அதானே? ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா மூடாக இருக்கும்போது நல்லா கை தட்டுறது, அப்புறம் ஒரு மாதிரி அந்த வாரம் டல்லாக போது யாரோ திட்டிவிட்டாங்க, ஏதோ சொல்லிவிட்டாங்கன்னொன்னே இங்கே சோகம். அந்த ஏற்கனவே மூஞ்சி ரொம்ப அழகான மூஞ்சி, அதில் வேற ஒரு மாதிரி வச்சுக்கின்னு மூஞ்ச இங்கே உக்காஞ்சிக்கின்னு பாட்டை பாடாமல் கையை தட்டாமல், அதெல்லாம் ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னா, என் மேலே உனக்கு முழு அன்பே இல்லையான்ற மாதிரி எடுத்துக்கு வராத. சர்ச்சுக்குள்ளே வரும்போது உன் கவலை, உன் பாரம், உன் தோல்வி, உன் பிரச்சனையெல்லாம் அப்படி கசைக்கு தூக்கி அடி ஓரம் போட்டு விட்டு உள்ளே வரும்போது நல்ல கையை தட்டி பாடி கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனா நான் இங்கே நின்று பேசுறேன்னா எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, தேவையெல்லாம் இருக்குது. நான் முறைச்சி நிற்க வாங்க. தோத்திரம். கர்த்தருக்கு முன்னாடி வரும்பொழுது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு மகிழ்ச்சியோடு அவருக்கு அவர் சமூகத்துக்கு முன்னாடி வந்தா அதான் ஆதி அன்பு.
அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவே, நான் சோத்திரிக்கிறோம், உம்முடைய ஆலயத்தில் நான் இணைஞ்சிருப்பேன். நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று என்ன செய்வேன்? அந்த விளக்கு தண்டு தான் சர்ச். ஒன்று சபையிலிருந்தும் நீக்குவார், ஒன்று சபையும் நீக்கிடுவார். தோத்திரம். அவர் நீக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கர்த்தர். உனக்கு எண்ணெயும் இல்லை, திரியும் இல்லை, எழுப்புதலும் இல்லை, பிரகாசமும் இல்லை, உன் வாழ்க்கையும் இருண்டே போயிடும். விளக்கு தண்டு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அல்லேலூயா. அந்த ஐக்கியம். ஏனென்றால் ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலும் அங்கியிலும் இறங்கி வருகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏர்மோன் மேலும் சீயோன் பனி மலையின் மேலே இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். ஆமென் என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. அப்போ இந்த சபையினிடம், சபை தான் அங்கே முக்கியம். சில குறிப்பை சொல்ற மாதிரி 122வது சங்கீதம் 1வது வசனத்தில் தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அப்படின்னா அந்த ஆதி அன்பில் அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அந்த தண்டு கரெக்ட் அந்த தண்டுல இணைஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா சபைன்னு வரும்போது அவருக்கு என்ன உண்டாகுதுங்க? ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. சங்கீதம் 42:1 பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து என்ன செய்கிறது? கதறுகிறது. 4ஆம் வசனம், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட்டமாய் ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியும் மான சத்தத்தோடு தேவ ஆலயத்திற்கு போய் வருவேனே. தேவாலயத்துக்கு தாவீது போகும்போது எப்படி போவாராம்? தோத்தரிக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது ஜனங்களோடு கூட நடந்து, அப்புறம் கூட்டத்தின் களிப்பு, கூட்டத்தின் துதியுமாய் போய் வருவேனே. எங்க போய் வருவேனே? தேவாலயத்துக்கு போய் வருவேனே. அப்படிதான் நீங்க சர்ச்சுக்கு வரீங்களா? எல்லாரும் சொல்லுங்கள், ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவ ஆலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நீங்க சர்ச்சுக்கு வர்றதே லேட்டு, ஆனா பாஸ்டர் ரொம்ப நீட்டுறாருன்றது ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சர்ச் மேலே ஒரு லவ் இல்லை. விசுவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டருங்களும் இந்த காலத்தில் என்ன மாறினே வராங்க. ரொம்ப நீட்டான சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டாங்க. கொஞ்சம் குறைக்கணும். ஒரு பிரதர் அப்படி தான் வரல சர்ச்சுக்கு. அவர் ஆர்சியில் இருந்திருப்பார். பார்த்து இங்கே சத்தியம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு அந்த 1 மணி நேரம் பூசை 1.5 மணி நேரம் பூசத்திலே பழக்கப்பட்டவர். நீங்கள் ரொம்பமா நீட்டுறீங்க, நாங்கள் எங்கே வர்றது? ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த 10 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நடக்கிற ஒரு செக்ஷன் இருக்குதே, அது இந்த காதில் ரயில் போய் இந்த காதில் ரயில் வர மாதிரி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஆராதனை சத்தமாக பாட்டு பாடுறோம்ல அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையின் மேலே அவருக்கு விருப்பமும் வாஞ்சையும் இல்லை. தாவீது சொல்கிறார், கூட்டத்தோடு ஜனங்களின் கூட்டமாய் நடந்து துதியும் களிப்புமான சத்தத்தோட தேவ ஆலயத்துக்கு போவனே. அதை நினைக்கும் போது என் உள்ள எனக்குள் என்ன செய்கிறது? இந்த விளக்கு தண்டு அதோடு இணைஞ்சிருக்கணும். நம்ம இந்த வாஞ்சை இருக்கான்னு பாருங்க. சபை சாதாரணமானதல்ல. வேக வேகமாக சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும். அப்போ சபையில் தான் பரிபூரண ஆனந்தமும் பேரின்பமும் இருக்கிற இடம் தான் சபை. அதான் விளக்கு தண்டு அங்கே தான் இருக்குது. நீங்கள் சபைக்கு வரலன்னா பேரின்பமும்லாம் கிடையாது. உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தமும் இல்லை, பேரின்பமும் இல்லை. நீ உலகத்தில் வேற எங்கே போனாலும் அந்த பேரின்பத்தையும் அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. எத்தனை சொந்தக்காரங்களா, எத்தனை கல்யாணத்துக்கு போனாலும், எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எத்தனை ஊர்களுக்கு போனாலும்
பரிபூர்ண ஆனந்தமும் பேரின்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்கதான் இருக்குது. ஆனதான் சங்கீதம் 100:2 சொல்லுது, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதம் 84:1 சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. நோ கால்குலேட், நோ வேல்யூவேட், எவ்வளவு இன்பமா இருக்குது. பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்களை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வந்து அந்த வாசஸ்தலங்களில் அவரே நம்மை அழைத்து கொண்டு போவார். ஆனால் அதற்கு இடையிலே சோத்திரிக்கிறோம், இந்த பூமியிலே துன்பம் நிறைந்த இந்த பூமியில நாம் இன்பமாயிருப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இடம்தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது சொல்றேன் பாருங்க, நெகேமியா 13:2 பாருங்க. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு. பாருங்க, அப்ப சபையினுடைய முக்கியம், சபையில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற ஒரு இடம். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எந்த சாபத்தோடு ஒரு மனிதன் சபைக்கு வந்தாலும் அவன் மேல இருக்கிற சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் திருப்புகிறார். அதுதான் சபையினுடைய காரியம். சில நேரங்கள் நான் வந்து சோத்திரிக்கிறோம், என்கிட்ட சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் அங்கே ஜெபம் பண்ண வாங்க பாஸ்டர், அங்கே பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, சோத்திரிக்கிறோம், அவங்கள முதல்ல நீங்கள் சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா என்னுடைய சோத்திரிக்கிறோம் காரியம் என்னன்னா, அந்த சாபம் நிறைந்த ஒரு ஆட்கள்கிட்ட போய் நான் என்ன எப்படி ஊழியம் செய்கிறது? அவங்க முதல்ல சபைக்கு வரட்டும், பேசுவோம், அதுக்கு பிறகு பார்க்கலான்னு நான் சொல்வேன். காரணம் என்னென்னா, போகக்கூடாது என்பது அல்ல. சோத்திரம், அவங்க சபைக்கு வரும்பொழுது பிரைஸ் தி லார்ட், அவங்க மேல இருக்கிற சாபம் அவங்களுக்கு தெரியாமையே கர்த்தர் அதை திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு வருகிற உன்மேல் யாரும் சாபத்தை போட முடியாது. சபைக்கு வருகிற உன் குடும்பத்தின் மேல் யாரும் சாபம் போட முடியாது. சபைக்கு வருகிற உன் வீட்டின் மேல் யாரும் சாபம் போட முடியாது. ஏனென்றால் சபையோடு கூட நீ இருக்கிறபடியால் ஒருவனை உன்னை சபிக்க முடியாது. அதுதான் சபையினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ எந்த சாபமும் உள்ள ஒரு ஆள் சபைக்குள்ள வரும் பொழுது அந்த சாபத்தை கர்த்தர் என்னவா மாத்துறாருங்க? ஆசீர்வாதமாய் திருப்புகிறார். ஆமென்னு சொல்லுங்க. சோத்ரம். அடுத்ததாக சங்கீதம் 68:24 பாருங்க. என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய மகிமை என்ன? அந்த விளக்கு தண்டாகிய சபை எப்படிப்பட்டது? ஆராதனையில் அவர் நடந்து வருகிறார். சோத்திரிக்கிறோம். என்ன நடந்து வர்றாருங்க? ஆராதனையிலே அவர் நடந்து வருகிறார். சோத்திரம். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சோத்திரிக்கிறோம். 45வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை பாருங்க. தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலவும் சந்தனமும் லவங்கமும் இவைகளின் வாசனை பொருந்தினதா இருக்கிறது. அப்படியானா ஆண்டவர் சபையிலே நடந்து வரும் பொழுது இன்பமான வாசனைகள் வீசும் பாருங்க. நீங்கள் சபையில வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பக்கமாய் அங்கும் இங்குமாய் அவர் நடக்கிறார், நடந்து வருகிறார். உம்முடைய நடைகளை உம்முடைய சமூகத்திலே கண்டோம் என்று தாவீது சொல்லுகிறார். சபையை அற்பமா நினைக்காதீங்க. சோத்திரிக்கிறோம். சில நேரம் ஆண்டவர் வாடையாக அப்படி நடந்து வருவார், தென்றல் காற்றாக அப்படி நடந்து வருவார், சில நேரம் தீ காற்றாக நடந்து வருவார், சில நேரம் பலத்த காற்றாக அவர் வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நடந்து வரும்போது 1000 10,000 தூதர்களும் அவரோடு கூட நடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. நடந்து வர்றாங்க. சோத்திரம். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சோத்திரிக்கிறோம். நடந்து வருகிறாங்க. அப்போ அவர் நடந்து வரும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீங்க கொஞ்சம் கவனிங்க. சோத்திரிக்கிறோம். அன்றைக்கு எம்மாவூர் சீஷரோடு சோத்திரம் நடந்து போனார். எம்மாவூர் சீஷர்கள் இயேசு மரித்து போய்விட்டார், இனி நாம் எப்படி பிழைப்போம், எப்படி வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட நடந்து போனார். அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றார். நான் சொல்லுகிறேன், ஒரு ரோட்ல நடந்து போன எம்மாவூர் சீஷரோடே அவர் நடந்து போவார் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே முழங்கால் படியிட்டு நின்று கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் கையை உயர்த்தி ஆராதிக்கிற இந்த இடத்துல கர்த்தர் எப்படி நடந்து வந்து உன்னை தூக்கி எடுப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே அவர் நடந்து வரார். தேவனுடைய சபையாகிய இந்த விளக்கு தண்டு எப்படிப்பட்டது?
சபை என்றால் என்ன? அது கிருபை பெருகுகிற இடம். அது கிருபை பெருகிற இடம். 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் என்ன பெருகுதுங்க? கிருபை பெருகுது. ஸ்தோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாருங்க? கிருபை கொடுக்கிறாரு. ஆனா கொடுக்கப்பட்ட கிருபைகள் எங்க பெருகுது தெரியுமா? சபையில பெருகுது. ஏன்? சபையில எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு அந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, சபையில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது அந்த இடத்துல கிருபை பெருகுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை பெருகிற இடமே கர்த்தருடைய சபை தான். தேவனுடைய கிருபை பெருக 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 அவருடைய கிரியைகளும் சேர்ந்து பெருகுகிறது. ஹல்லேலூயா. கிருபை பெருக பெருக தான் அவருடைய கிரியைகள் பெருகுது. கண்ணீர் துடைக்கப்படுது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயம் நடக்குது, அவருடைய கிரியைகள் அங்கே காணப்படுகிறது. அதான் பெரிய காரியம். அதுக்கு தான் சபை. நிறைய பேர் சபையை அலட்சியம் பண்றது. கிருபை பெருகிற இடம் சார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுது. அந்த கிருபை பெருகிற அந்த அநேகருடைய ஸ்தோத்திரத்தின் நடுவில் நீயே நிற்கும் போது உண்மையில் இருக்கிற கிருபையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இந்த கிருபை பெருக பெருக அதிசயம் அற்புதம் வாழ்க்கையில் நடக்குது. சபையாகிய விளக்கு தண்டை குறித்து நான் சொல்லணும்னா நேரம் இல்லை. சோத்திர வேகமாக கடந்து போகிறேன். சங்கீதம் 65:4 பாருங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். குட்னஸ், நன்மை பெறுகிற இடம். நன்மைகளினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குற இடம் சபை. இந்த உலகம் தீமையினால் நிறைந்தது. நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை இந்த பூமியில. தீமை நிறைந்த இந்த உலகத்துல உனக்கு நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நன்மையை பெறுகிறோம், நன்மையினால் திருப்தியாகிறோம். ஏனென்றால் யாக்கோப்பு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வரும் பொழுது, இணைந்து நிற்கும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறோம், அங்கே நன்மையை உனக்கு தர்றார். விளக்கு தண்டாகிய தேவனுடைய சபையினுடைய ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 3:1-8 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது தேவ ஆலயத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சப்பானி பிறவிலிருந்தே சப்பானியா கிடக்கிறான். ஆலயத்தில் வர்றவங்கள்ட்டையும் போறவங்கள்ட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நேரம் பேதுருவும் யோவானும் வராங்க, ஜெபிப்பதற்காக வராங்க. வருகிற பொழுது அவன் அவரிடத்துல பிச்சை கேட்கிறான். அவங்க சோத்திரம், நீ கேட்கறது எங்களிடத்துல இல்லை, ஆனா நீ சோத்திரம் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு எங்களுடைய கையில இருக்குது. அது என்ன? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் கரடுகளும் கால்களும் பலன் கொண்டன. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. தோத்திரம். அந்த சுகமான சப்பானி எவ்வளவு சத்தமிட்டு இருப்பான், எவ்வளவு மகிழ்ந்து இருப்பான், அந்த இடமே எவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவைகளோடு கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வாரா, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வாரா என்று நீ எதிர்பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தோடு நீங்கள் இணைந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற இடம்தான் கர்த்தருடைய சபை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே போலாம். கடைசியா ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதம் 18:6 பாருங்க. சோத்திரிக்கிறோம். அதுல என்ன போட்டிருக்கு? தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நான் அபயமிட்டேன். நான் என்ன செய்வேன்? ஆபத்திலே, என் தேவையிலே, என் நெருக்கத்திலே, நான் கர்த்தருடைய சமூகத்தில் அபயமிட்டேன். கர்த்தர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். அப்படின்னா சபை என்ன? நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிற ஒரு இடம். சோத்திரம். என் சத்தம் கேட்கப்படுகிற ஒரு இடம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நீ ஜெபிப்பாயானால் உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிற ஒரு இடம்தான் சோத்திரம் ஆலயம். ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, நாளாகம புத்தகத்தில், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல்
1வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. சோதரிக்கிறோம். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் ஒரு நாள் போனாள். அழுது கொண்டிருந்த அன்னாள், மனமடிவான அன்னாள், துக்கப்பட்ட அன்னாள், கணவர் ஆறுதல் படுத்தியும் ஆறுதல் அடைய முடியாத அன்னாள் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் வந்தா. கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தா, ஆலயத்தில் வந்தா. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி தன் ஜெபத்தை ஆரம்பித்து, ஆண்டவரே என் நிந்தையை நீக்கும்படி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவனை ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே நான் அவனை ஒப்புக் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி வெகு நேரமாய் ஜெபம் பண்ணி, அருமையானவர்களே, அந்த உதடு மட்டும் அசைந்தது, சத்தம் வரல. தன் இருதயத்தை தண்ணீரை போல உடைத்து அழுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனாலே சில நாளிலேயே அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்னன்னா, ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்கிறார். ஆலயத்திலிருந்து அபயமிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த கர்த்தர் தான் இன்றைக்கு மாறாதவராய் நம்முடைய நடுவில் இருக்கிறார். 2 பேர் தேவனுடைய ஆலயத்தில் போனாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஒருத்தன் பரிசேயன், இன்னொரு ஆயக்காரன். அதிலே ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை பார்க்க துணிவில்லாமல் தன்னை தாழ்த்தி தன் கைகளை நெஞ்சு மேல அடிச்சுக்கிட்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று அழுதான். அவன் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அவன் போகும் பொழுது பாவியாக அல்ல, குறை உள்ளவனாக அல்ல, நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பாவி என்று உணர்ந்தவனாக வந்தான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போகும்போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் பாவங்களை கழுவி அவனை நீதிமானாக்கி வீட்டுக்கு அனுப்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். இப்படியாக நான் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்களை நாம உரிமையாக்கி கொள்ளணும். தொடர்ந்து இந்த செய்திகளுடைய காரியங்களை நம்ம வருகிற நாட்களில் நம்ம சோத்திருக்கிறோம், நாம் காண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், சோத்திருக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து சோத்திருக்கிறோம் அதனிடத்திலிருந்த விளக்கு தண்டை என்ன செய்வேன், நீக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஒருவரிடத்திலிருந்த விளக்கு தண்டு எடுக்கப்படக்கூடாது. அந்த விளக்கு தண்டு தான் சபை. சோத்திருக்கிறோம். அந்த விளக்கு தண்டாகிய சபையினிடத்தினின்று நாம் நீக்கப்பட்டக்கூடாது. இந்த வசனத்தில் சொல்லுகிற எச்சரிப்பு, இந்த செய்தியை கேட்கிற ஒருவருடைய வாழ்க்கை நடந்துடக்கூடாது. சபையோடு நான் ஐக்கியமா இருப்பேன். இந்த புதிய ஆண்டுல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சபையை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்வீர்களானால், இப்போது சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். பேரின்பம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் நடந்து வருகிறார். கிருபை பெருகிற இடம் பாருங்க, நன்மை உண்டாகிற இடம் பாருங்க, சோத்திர அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுற இடம், என்னுடைய சத்தத்தை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கேட்கிற இடம். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்யும்படி நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்தல் 2:5 நாங்கள் பார்த்தோம், ஆண்டவரே, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து சோத்திருக்கிறோம், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை நான் நீக்குவேன் என்று உம்முடைய வசனம் சொல்லுதா ஆண்டவரே. அந்த விளக்கு தண்டு சபைக்கு அடையாளமா இருக்கிறது என்று நாங்கள் எங்களோடு நீர் பேசுனீர் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே வருகிற அந்த சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல இந்த ஆண்டு நாங்கள் விட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் இணைந்திருக்க ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வருகிற இந்த நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வேத வசனத்தை இன்னும் எங்களோடு கூட பேச, இன்னும் ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே சோத்திர ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. இந்த செய்தி எந்த நேரத்தில் எப்பொழுது யார் கேட்டாலும் ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குள் வரட்டும். ஆதி அன்புக்குள் திரும்புவார்களாக.
உம்முடைய சித்தத்தை செய்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனம் திரும்பினவனுக்கு பாவ மன்னிப்பு, மனம் திரும்பாதவனுக்கு நியாய தீர்ப்பு என்று சொன்னீரே. நாங்கள் நியாய தீர்ப்புக்குரியவர்களாய் மாறாதபடி உம்முடைய மன்னிப்பை பெற்று உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.